அன்பான சகோதர சகோதரிகளே, பாலைவன சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. 1 மாத காலம் இடைவிடாமல் அனுதினமும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். எண்ணிறந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஜெப வீரர்களாய் மாறினார்கள், ஊழியக்காரர்களாய் மாறினார்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். கர்த்தருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையை நான் செலுத்துகிறேன். ஜெபித்த உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சில என்னை பார்த்து கேட்பது உண்டு, இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணுவது என்று. தானியேலை குறித்து அந்த ராஜா என்ன கேட்டார் தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு நபர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் பாருங்களேன். ஆகவே தான் சிங்கக்கெபி இருக்கும் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். சிங்கங்கள் வாயிலிருந்து அவனை அவர் தப்புவித்தார். நம்மையும் தான் இடைவிடாமல் ஜெபிக்கிற பக்தர்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலர் என்ன பார்த்துருக்கிறேன், இடைவிடாமல் சாப்பிடுவார்கள். காலையில் மதிய உணவுக்கு இடையில் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இப்படி இடைவிடாமல் உடலை வளர்ப்பதற்காக உணவு ஊட்டுகின்ற நாம் ஏன் உயிரை வளர்ப்பதற்கு இடைவிடாமல் நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவை சென்று விட்டு வந்தேன். அங்கே திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் நட்புறவில் இருப்பார்கள். கோட்ஷிப் என்று சொல்வார்கள். அதை நான் பார்க்கும் பொழுது எந்த நேரம் பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். எப்படியாவது தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், இந்த உலகத்தில் உள்ள சாதாரண நேசத்திற்கு இவ்வளவு தூரம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குமானால், அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவரோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மனதில் விருப்பம் இருக்குமா, இருக்காதா? நேசித்தால் நிச்சயமாய் அவரோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்வோம். அதுதான் ஜெபம் என்று சொல்லுவது. சில நினைக்கிறார்கள் ஜெபம் என்றால் ஆண்டவரில் கேட்டுக்கொண்டே இருப்பது. பணத்தை தாரும், சுகத்தை தாரும், அறிவை தாரும், படிப்பை தாரும், பதவி உயர்வை தாரும், இதையே கேட்பதுதான் ஜெபம் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அப்படி என்றால் ஆதாம் ஏவாளை குறித்து பாருங்கள். அவர் தேவனிடத்தில் என்ன செபித்திருப்பார்கள்? மாமியார் பிரச்சனை இருந்ததா? பிள்ளைகள் பிரச்சனை இருந்ததா? சாப்பாடு பிரச்சனை இருந்ததா? வேலை பிரச்சனை இருந்ததா? வியாதி பிரச்சனை இருந்ததா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆனால் இடைவிடாமல் ஆண்டவரோடு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற வேதத்திலே பார்க்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள். அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன? உங்கள் தேவனோடு நீ தொடர்ந்து ஒரு தொடர்பு வைத்து கொண்டு அவரோடு பேசுவதுதான். அப்படி பேசுவதுதான் உறவை வளர்க்கும். பேசாமல் உறவுகள் வளர்வதில்லை. தேவனோடு நீ வைத்திருக்கும் உறவை வளர்க்க வேண்டும் என்றால் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இஸ் எ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவம் என்று சொல்வது ஒரு மதம் அல்ல. தேவனோடு மனிதன் வைத்திருக்க தொடர்பு தான் கிறிஸ்தவம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளை ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று நம்ம அமைதியாகி விடுகிறோம். ஆபிரகாம் 100 ஆண்டுகள் காத்திருந்தான். குழந்தை பிறந்ததா இல்லையா? நோவா 120 ஆண்டுகள் காத்திருந்தான். மழை வந்ததா? பேழை மிதந்ததா இல்லையா? சொல்லப்போனா இயேசுவே 30 வயது வரை காத்திருந்தார். காத்திருக்கிற இலக்கிய பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போன்று இருக்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய தேவனுடைய பேர் என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் காது இருக்கிறது கேட்கிறது, கண் இருக்கிறது பார்க்கிறதுக்கு, வாய் இருக்கிறது பேசுகிறது. அவர் பேசாத ஒரு கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகின்ற தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வேதம் எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஜெபிக்கும் பொழுது கதவை பூட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? நீ தேவனோடு பேசும் பொழுது இடையிலே எந்த விதமான தட்டுத்தடங்கள் இருக்கக்கூடாது. ஜெபிப்போம் என்று அறைக்குள்ளே போய்விட்டு வெளியே தொலைபேசி அடித்து விட்டால், செல்போன் அடித்து விட்டால் உடனே வெளியே வந்து விடுகிறோம். கேட்டிலே ஒரு உறவினர் வந்து விட்டால் ஜெபத்திற்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம். அவ்வாறு தங்கு தடையின்றி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றுதான் நீ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆம், இது தேவனுக்கும் உனக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு அருமையான ஒரு நேரம், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம். அதுபோன்று இன்பமான நேரம் உலகத்தில் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 லட்சம் மக்களை வழிநடத்தின மோசையை பார்த்து, மோசே உனக்கு என்ன பிரியம் என்று கேட்டு பாருங்கள், அவருடைய பிரசன்னம்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னான். சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் ரொம்ப அலுவலாக இருக்கிறோம், பிஸி ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், ஆகவே ஜெபிப்பதற்கே நேரம் கிடைப்பதில்லை என்று. 6 லட்சம் மக்களை வழிநடத்தின ஒரு மோசே ஆண்டவரோடு 40 நாள் அவன் தன்னுடைய ஊழியத்தையும் மறந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தான் என்றால் பாருங்களேன், அவன் இறங்கி வந்தபோது அவன் முகம் பிரகாசமாக இருந்ததாம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தவர் தான் தாவீது. அவர் என்ன சொன்னார்? ராக்கால ஜாமத்திலும் ஆண்டவரே நான் தியானிக்கிறேன், தேவ நன்மைகளை நான் தியானிக்கிறேன். ராக்கால ஜாமத்திலே எத்தனை அருமையான படுக்கை, எவ்வளவு அறுசுவை உணவு அவருக்கு இருந்த போதிலும் ராக்கால ஜாமத்திலும் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அப்படி என்றால் நம்மால் முடியுமா? முடியாதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, எனக்கு அருமையான ஒரு குடும்பம் தெரியும், அவர்களுக்கு வீடே இல்லை, கீத்து கொட்டைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு செபிக்க வேண்டும் என்று ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கிழிந்து போன 4 புடவையை கட்டி ஒரு அறையை உண்டாக்குகிறார்கள், அதற்குள்ளே ஜெபிப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். எனவே தான் மக்களுடைய படிக்கும் பொழுது எல்லாம் டாமிட்ரி, எல்லாரும் ஒரே அறையில் இருப்பாங்க. அதில் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு பொண்ணுக்கு தனியாக ஜெபிக்க வேண்டும் என்று படுத்த பாயை சுற்றி கொண்டு அவள் ஜெபிப்பாள். இன்றைக்கு பம்பாய் பட்டணத்தில் 3000 பேர் சபைக்கு அவள் ஒரு தாயாக இருக்கிறார். ஆம், இவ்வாறு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒரு மூலையை தேடினவர்கள், ஒரு அறை இல்லாமல் எங்கேயோ மரத்தடியிலே தனித்திருந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பெரிய ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஊழியம் செய்கிற எல்லா சம்பவம் எனக்கு தெரியும். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அநேக முறை இப்போ நான் தென்னாப்பிரிக்கில் இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் தனி அறையில் இருந்தேன். எனக்கு எவ்வளோ நடராஜமில்லார் ஐயாவுடைய எனக்கு கணவனுடைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. எத்தனையோ என்னோடு பேசுகிறவர்கள், என்னை அழைத்து கொண்டு போய் விருந்து கொடுப்பவர்களுக்கு எத்தனை 1000 பேர் இருந்தார்கள். நான் ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட என்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லாவிட தெரிந்தவர்கள் வீட்டுக்கோ ஒரு உணவு அருந்தும்படி போகவில்லை, ஒரு கடைக்கு நான் போகவில்லை, அல்லாவிட்டால் பொழுதுபோக்காக படங்களை சுட்டி பார்ப்பதற்காக நான் போகவில்லை, அறையிலேயே இருந்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன்? ஆண்டவரோடு பேசுவது, அவருடைய அபிஷேகத்தால் நிறைந்திருப்பது, ஊழியம் செய்வது என் வாழ்க்கையில எல்லையில்லா கொள்ளை இன்பமாக இருந்தது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் மிகவும் நல்லவர், அதற்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக நீங்கள் சுபம் பண்ணும்போது அஞ்ஞாலிகளை போல மீன் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சிலர் பேசிக்கொண்டே இருப்பார். குரோசரி லிஸ்ட் கடைக்கு கொடுப்பது போல கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வரி அல்லாவிட ஒரு வார்த்தை ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? அவர் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஒரு சென்டென்ஸ் பிரேயர், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை புதுப்பியும். இப்படி பண்ணுகிற ஜெபங்கள் எவ்வளவு வலிமையான ஜெபமாக இருக்கிறது தெரியுமா? அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உடைய பரலோகத்திற்கு பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னே அவர்கள் இன்னதென்று தேவை என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணிய வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீ யாரை பார்த்து ஜெபிக்க வேண்டும்? பரமண்டலங்கள் இருக்கிற உன் பிதாவை பார்த்து ஜெபிக்க வேண்டும். என்னை கிறிஸ்தவத்தில் கூட சிலர் சேவியரை பார்த்து ஜெபிக்கிறார், மரியாளை பார்த்து ஜெபிக்கிறார்கள், அந்தோனியாரை பார்த்து ஜெபிக்கிறார்கள், பல விதமான மரித்து போன பக்தர்களை பார்த்து கூட ஜெபிக்கிறவர்கள் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணி என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ மதம் இருக்கிற இந்த உலகத்தில், ஆனால் சவாலாக சொல்கிறேன், ஒரே ஒரு மதத்தில் மட்டும்தான் ஆண்டவரை அப்பா என்று அழைக்க முடியும். வேதத்தில் கூட பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, அல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மரிக்கும் வரையில் பார்க்கும்போது பிதாவே என்று தான் அழைத்தார்கள். ஆனால் இயேசு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு கொடுத்த போது வேதம் என்ன சொல்கிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறோம். We can call God Daddy God. Daddy.
என்ன உரிமையோடு கூப்பிடலாம், அப்பா என்று கூப்பிடலாம். ஏதோ வானத்தின் கீழே ஒரு மலையின் மேலே, குகையின் மேலே, அலையின் மேலே இருக்கிற ஆண்டவர் அல்ல, அவனுடைய தகப்பன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மார், பொல்லாத தகப்பன்மார் நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க மாட்டாரா? ஆகவே பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை பார்த்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் பிதாவுக்கு நமக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தினவர் இயேசுதான். அவருடைய இரத்தத்தின் மூலமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருவதற்கு நமக்கு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, எரேமியா 33ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். வேதத்திலே 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணும், ஹெல்த் அண்ட் ஹீலிங். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதற்கு மேல் மனிதனுக்கு என்ன வேண்டும்? அவர்களை குணமாக்குவேன். இன்றைக்கு நமக்கு தேவை ஹெல்த் அண்ட் ஹீலிங், நாட் வெல்த். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகம் பேர் தன்னுடைய பணத்தையெல்லாம் செலவழிக்கிறாங்க, எதற்கு சுகம் கிடைக்குமா என்று. ஆனால் அப்படி கிடைப்பதில்லை. நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற ஒரு தேவன், சுகத்தை அருளுகிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு காலையில் என்னால் எழும்பவே முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். எனக்கு நீ ரெக்கார்டிங்கே பண்ண முடியாது. ஆனால் அறியாதம் எட்டாதமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆகவே இப்போ உங்கள் மத்தியிலே நான் உட்கார்ந்துருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தரை கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அறியாதம் எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கேன்சர் வியாதியா, டிபி வியாதியா, மனவியாதியா, தூக்கமில்லாத இரவா, போதைப் பொருள் அடிமைத்தனமா, குடிப்பழக்கத்தின் ஆவியா, அல்ல நுரையீரல் வியாதியா, சிறுநீரக வியாதியா, எலும்பு சம்பந்தமான வியாதியா, நரம்பு சம்பந்தமான வியாதி, என்ன வியாதியா இருந்தாலும் குணமாக்குவதற்கு யெகோவா ராஃபா தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அமெரிக்காவில் ஒருவர் நல்ல ஒரு அழகான வண்டியை ஓட்டி கொண்டு போனாராம். திடீரென்று அந்த வண்டி பழுதுபட்டு விட்டதாம். அதற்கு பின்னாக லமோசின் அழைக்கப்படுகிற உலகத்திலே அதிக விலையான வாகனத்திலே ஒருவர் வந்தாராம். மிகவும் அழகான ஆடை அலங்காரத்தோடு, பார்த்தால் மிகவும் பெரிய பணக்காரன் என்றே தோன்றியதாம். அவர் இறங்கி வந்து, இந்த கார் டிரைவரை நீங்கள் வெளியே வாருங்கள், நான் இதை சரிப்படுத்துகிறேன் என்று சொல்லி சரிப்படுத்தி தன்னுடைய கையில் படிந்திருந்த அந்த அழுக்கையெல்லாம் தன்னுடைய கட்சிப்பிலே துடைத்து கொண்டாராம். சுத்தமான கட்சிப்பிலே துடைத்து கொண்டாராம். பழுதுபட்ட காருடைய சொந்தக்கார் இவரை பார்த்து, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அவருக்கு தனக்கு பிஸ்னஸ் கார்டை காட்டினாராம். நான் தான் ஹென்ரி ஃபோர்டு, இது என்னுடைய படைப்பு. என்னுடைய படைப்பு வந்து நடு ரோட்டிலே பழுதுபட்டு கிடப்பது எனக்கு ஒரு அவமானம். ஆகவே தான் இந்த காரை நான் சரிப்படுத்தினேன், என்றால் இது என் படைப்பு என்று சொன்னாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய படைப்பிலே ஒன்று பழுதுபட்டால் பார்த்து கொண்டு இருப்பவரல்ல பரலோகத்தின் தேவர். அவர் பரிகாரியா கர்த்தர். உனக்கு எதே வியாதியா, நீ ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது என்ன கொடுப்பார்கள் தெரியுமா? அதை தைத்து கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? புதிய இதயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நாம் வந்து சீனா மேடு, அமெரிக்கா மேடு, இந்தியன் மேடு கிடையாதுமா, ஹெவன் மேட். அப்போ ஆண்டவர் தான் நம்மை குணமாக்க முடியும். அவரே படைத்தவர். நம்மளுடைய கையின் கிரியா இருக்கிறபடியால் அவர் தான் நம்மை குணமாக்க முடியும். நம்மை குணமாக்க வல்லமை உள்ள தேவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய கரங்களை நீட்டி சொன்னார், என்னை தொட்டுப்பார், நான் தான் என்று அறியும்படி என்னை தொட்டுப்பார். அவரை தொட்டால் போதுங்க, சுகம் வருங்க. ஆணிகள் பாய்ந்த கரத்தை தொட்டால் போதும், சுகம் வருங்க. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, நீ கூப்பிடுகிற கூப்பிடலை, கூக்குரலை கேட்கிற தூரத்தில் அவரை நீ தொடுகிற அருகாமையில் அவ்வளோ தூரத்தில் அவர் இருக்கிறார். ஏதோ வானத்திற்கு மேலா இருக்கிறார் நினைக்க, கூப்பிடும் பொழுதெல்லாம் செவி கொடுக்கிற ஒரு தேவன் நம் தேவனை போல் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. என் வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலை இருப்பவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் குணமாக்குறார். ஏதோ நான் வரம் பெற்றவள் என்று சொல்லவில்லை. என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் குணமாக்குறவர். அவருடைய காயத்தால் தான் குணமாகிறது என்று தைரியமா நான் சொல்லுவேன். இந்த பத்மா ஜெபம் பண்ணி குணமாக்குறான் எந்த சாட்சி நான் எங்கேயும் போட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த பத்மாவால் ஒரு ஈய கூட கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பலவீனத்தில் நான் பலன் கொண்டிருக்கிறேன். எப்படி?
என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து, பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் மட்டுமல்ல, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் அவருக்கு நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ண அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன். இதுக்கு மேலே ஒன்று வேணாங்க. அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், உன் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நான் வர பண்ணுவேன், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் உனக்கு கட்டளையிடுவேன். அதற்கு மேலே அவர் சொல்கிறார், உன்னை நான் மன்னிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதுதாங்க ஜெபம், அதுதாங்க ஜெபம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வருஷம் எல்லாருக்குமே தெரியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தானே தாழ்த்தி ஜெபம் பண்ணினால், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவது. ஏதோ தேவன்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சது மாதிரியும் அவர் கொடுக்க தான் வேணும் மாதிரி அப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ணக்கூடாது. சாம்பல தூசியமான மனிதன் உம்மிடத்தில் பேச துணிந்தேன் என்று ஜெபம் பண்ணினாரே ஆபிரகாம், அவர் ஒரு செல்வ சீமானுங்க. நான் செத்த நாய் மாதிரி இருக்கிறேன், நான் பேசுகிறேன் என்று சொல்றாரே ஆவிது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் பட்சக்காராய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலும் 20 நாள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், நான் சம்பாத்திலும் தசமம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் நம் மார்பலை அடித்து கொண்டு, தேவனே பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை உயர்த்துகிறவன் எவனை தாழ்த்துவான், தன்னை தாழ்த்துகிறவனை கத்து உயர்த்துவார். இவ்வாறு ஜெபத்திலே உயர்த்துறவர்களும் இருக்கிறார்கள். மற்ற இடத்தில் பேசும்பொழுது உயர்த்துவார்கள். ஐயோ நான் கார் வாங்கிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், இப்போ 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கோ, ஏதோ பலவிதமாக மக்கள் பேச நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த இடத்துல அந்த பரிசையன் தான் செஞ்சதெல்லாம் சொன்னால் அது ஆண்டவருடைய காதில் போகலை. ஆனால் ஆண்டவரே நான் தகுதி இல்லாத ஒரு உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று ஆயக்காரன் சொல்லும் பொழுது அவனே கர்த்தர் நீதிமானாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாமே தாழ்த்தனும் ஜெபிக்கும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். தன் தகப்பனாய் எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகள்லாம் பணிந்து கொண்டு அவளை சேவித்தான். பாருங்க, இஸ்ரவேலுக்கு ராஜா மனாசே தன் தகப்பனாய் எசேக்கியாவுக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் அவன் பார்த்தான். எப்படி 15 ஆண்டு காலம் தகப்பனுக்கு உயிரை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு தேவதூதன் வந்து அசீரியல்ல 186,000 பேரை கொண்டு எப்படி அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது எல்லாம் இவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட ஆண்டவரை விட்டு அவன் பின்வாங்கி போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் வந்தது என்ன? 10ஆம் வசனம், கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினான். அவர்கள் மனாசேயை முச்செடிகளை பிடித்து 2 வெங்கல சங்கிலியார் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். பார்த்துக்கோங்க, பெருமைப்படுறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. நீ பெருமைப்பட்டு கர்த்தருடைய பாதையை விட்டு மாறி போய் பொல்லாங்கான காரியத்தில் துணிகரமாக ஈடுபடுவாயானால் நடக்கும் காரியம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் வந்து வெங்கல சங்கிலியால் கட்டி முள்ளு மேலே இழுத்துட்டு போவாங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இப்படி நெருக்கப்படுகிறாய், முள்ளில் போல் நிற்பது போன்ற ஒரு அனுபவத்தில் நீ போய்கொண்டிருக்கிறார். காரணம் மனமேட்டிமை, வணங்கா கழுத்து, பெருமை, ஜெபத்திலும் பெருமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த முள் போன்ற சூழ்நிலையிலே, கட்டப்பட்ட சங்கிலி போன்ற சூழ்நிலையிலே வெளியே வர வேண்டுமென்றால் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து.
ஆண்டவர் மன இரக்கம் உள்ளவர். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலை இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு திரும்பவும் எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினான். கர்த்தரே தேவன் அப்பொழுது மனோசை அறிந்து கொண்டான். நீ கெஞ்சி கேட்பியா? உன்னை நீ தாழ்த்துவியா? உன் கெஞ்சுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ கெஞ்சி ஜெபம் பண்ணா மறுபடியும் நீ இருந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அவர் தேவன் என்று நீ அறிக்கையிடுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்திலும் பெருமையோடு பேசி கொண்டிருக்கிறாயா? பழகிட்டாய், தேவனிடத்தில் பழகிட்டாய். புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த புறஜாதி தெய்வங்களை பார்த்து எப்படி பயந்தார்களோ அப்படியே நம்முடைய தேவனையும் பார்த்து பயந்து உத்தமர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பழகினவங்க சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்கல்ல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு. அதனால பழகி போனதுனால பயமே போயிட்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இப்பொழுது கிடையாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகின்றார்கள். அதற்கு என்ன சம்பவிக்கும்? முள்ளின் மேல் இருக்க அனுபவம், சங்கலினாலே கட்டப்பட்டு இழுத்து கொண்டு போற அனுபவம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட சில மனம் திரும்புறது கிடையாது. பெருமை பெருமை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மனாசையை மனம் திரும்புகிறான், தன்னை தாழ்த்தி கெஞ்சுகிறான். நான் கெஞ்சுதலை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை தேடி ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு சேமம் உண்டு என்று வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நாமே தாழ்த்துவோம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்திற்கு நான் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கர்த்தர்கிட்ட நீ கேட்கிற எல்லாமே கிடைக்கணும்னா ரொம்ப சிம்பிள், மிகவும் எளிதான ஒன்று. அதற்காக நீங்க 10,000 ரூபாய் காணிக்க வைக்கணும், 1 லட்சம் ரூபாய் காணிக்க வைக்கணும், கையை வெட்டி ரத்தத்தை ஒண்ணும், அதெல்லாம் கிடையாதுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். 2 people together, oneness of mind, ஒரு யூனிட்டி God will command the blessing. எங்க ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். வேதத்தில் நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஜெப வேளையா 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்துக்கு போறாங்க. தாயின் வீட்டிலே சப்பானியா ஒருத்தன் அலங்கார வாசல் அண்டையில் அலங்கோலமா இருக்கிறான். எல்லாரும் அவனை பார்க்காம போயிட்டாங்க. ஆனால் பேதுரும் யோவானும் அவனை பார்க்குறாங்க. அவன் உற்று பார்க்குறான். ஏதாவது கிடைக்குமா? அதோட 10 ரூபா காணிக்க, 10 ரூபா பிச்சை போடுவாலும் கேட்குறாங்க. அப்போ 2 பேர் ஒருமனப்படுறாங்க. ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒன்று வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. 2 பேர் ஒருமனப்படுறாங்க. அந்த வேலை நடந்தது என்னது? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்தவன் எழுந்தான், நடந்தான், குதிச்சு ஆலயத்துக்குள்ளே போனான். யூ வாண்ட் டு see creative miracle? You need somebody will agree with you in oneness of mind. 2 பேர் ஒருமனப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். நாம் பார்க்குறோம், மோசேயும் யோசுவாவும் எலியாவும் எலிசாவும் பேதுருவும் யோவானும் பவுலும் சீலாவும் அவங்க அப்படி ஒன்றாக இருந்ததுனால அரிய சாதனைகளை பார்த்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்த்தார்கள். மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணினார்கள். இன்று நடக்குமா? நடக்கும். அதே தேவன் மாற்றம் இல்லாதவர், நேற்று மீண்டும் மாறாத ஒரு தேவன். ஒரு நாளைக்கு முன்னால் ஆண்டு எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பத்மா, உன் பேர் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஐ ஆம் பத்மா, ஐ ஆம் பத்மான்னு சொல்லுவேன். வாட்ஸ் யுவர் நேம்? ஐ ஆம் பத்மா. ஐ ஆம் சொல்றது ஆண்டுடைய பேருங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, இருக்கிறவரா இருக்கிறேன் என்பதுதான். அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஜெகவசமா பத்மா, ஜெகவனிசி பத்மா கிடையாது. ஐ ஆம் பத்மா. அந்த ஐ ஆம் என்று சொல்றது கர்த்தருடைய பேர். அந்த நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக நீங்க இருந்தானா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த பூமியில நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, எனக்கு தாய் தகப்பன் இல்லை, ஐ ஆம் யுவர் ஃபாதர், ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ். ஐயோ, என் புருஷன் இறந்துட்டார், ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட், இது ஹஸ்பண்ட் டு த விடோஸ். நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், ஐ ஆம் யுவர் சப்ளையர், ப்ரொவைடர். நான் உனக்கு தேவையை சந்திக்கிறவர், என்னுடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி உன் குறைவேளையெல்லாம் நிறைவாக்குவேன். ஐ ஆம் ஆண்டவரே, எனக்கு தனிமையாக நான் உணர்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் யுவர் கம்பானியன். ஐ ஆம் என்று சொல்ற ஒரு தேவன் இருக்கும் வரையிலும் இந்த உலகத்துல எந்த பயமும் தேவை கிடையாது. நிறைய ஜெபம்,
ஆண்டவர் எனக்கு நிறைய ஜெபம் கேட்டார். இந்த தடவை நான் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு வினாடியும் ஜெபத்தில் தான் வாழ முடியும், வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஒவ்வொரு ஜெபத்துலையும் 8 மாடி ஏறி போய் ரேடியோவில் பேசணும். அங்கே கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும், எப்போதுமே கரண்ட் கட் இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் ஆலயத்துக்கு போகணும். மற்ற நாளெல்லாம் ரேடியோ ஸ்டேஷனில் நான் பேசியிருக்கிறேன். 1,00,000 கிட்ட ஜனங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நடக்க முடியாத சூழ்நிலை கூட இத்தனை படி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் தனியாக எல்லாம் கருப்பு மனிதர்கள் தான். அந்த லிஃப்டில் கூட அத்தனை பேர் கருப்பு மனிதர்கள் தான் இருப்பாங்க. அந்த லிஃப்டில் நான் போகிற சமயத்தில் ஆபத்தான ஒரு ஊர், எந்த நேரம்னா கடத்திட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் கர்த்தர் என் கூட இருந்தார். என் ஜெபத்துக்கு எல்லாம் அற்புதம் 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 அற்புதம். 1100 பேருக்கு பரிந்து பேசுகிற ஜெபம், இன்டர்செசர்ஸ், அந்த ஜெபம் பண்ணுங்க வீரர்களுக்காக வேண்டி 8 மணி நேரம் பிளஸ் ஆப்பிரிக்கா என்ற ஒரு பிரேயரை நடத்தினேன். என்னால் முடியாத ஒன்று, இன்னொரு ஊரில் போய் இன்னொரு ஊர்லேருந்து அந்த ஊரில் போய் அங்குள்ள எல்லா ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாருன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். எல்லாத்துக்கும் என் தேவை எல்லாத்துக்கும். ஒரு நாள் கூட நான் மேடையில் நின்றுட்டு எனக்கு காசு கொடுங்க நான் கேட்கவே இல்லை. கேட்காமலே அற்புதம், என்ன வேணாலும் அற்புதம், நான் என்ன கேட்டாலும் அற்புதம், அப்படி ஆண்டவர் செய்தார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குறேன் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரிதான், சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாக அறியாத எட்டாதமான பெரிய அமைக்கு குலுக்கு சரிந்து விழும்படி ஆண்டவர் செய்கிற வானத்தின் பலகங்களை திறப்பார். இடங்கொள்ளாலும் போக மட்டும் அவர் ஆசீர்வதிப்பார். படகு அமிழத்தக்கதாக வலை கிளியத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறார். ஜெபிப்பாயா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாயா, இடைவிடாமல் ஜெபிப்பாயா, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவாயா, உனக்கு பதில் கிடைக்கும். இன்று நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக உனக்கு செய்யும்படி காத்திருக்கும் தேவனை பார்த்து ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எத்தனை ஆச்சரிய தேவநீர், வர்ணிக்க முடியாத அன்ப நீர். கேளுங்கள் 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 என்று சொல்கிறீரே. ஒரு மனிதனிடத்துல கேட்கும் பொழுது அவன் சோர்ந்து போய் இனிமே கேட்காதே என்று சொல்கிறான். ஆனால் நீ கேள், என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று அவளோடு காத்திருக்கும் ஒரு தேவனை பெற்ற எங்களை போன்று ஆண்டவரே பாக்கியமுள்ள ஜனம் உலகத்தில் இல்லையப்பா. மனிதரால் என்ன கிடைக்காதோ நடக்காதோ முடியாதோ கூடாதோ அதை நீ செய்ய வல்லமை உள்ள தேவன். காட், இம்பாசிபிலிட்டி சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் அவைலபிள். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை காத்திருக்கிறது. ஆண்டவரே, மிரக்கல் 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 டேஸ் ஆர் நாட் ஓவர். அற்புதம் அற்புதம் அற்புதம். அற்புதத்தின் நாட்கள் ஆண்டவரே முடிந்து போகவில்லை. இன்றும் அற்புதம் செய்கிறீர், என்றும் அற்புதம் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்து விபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிறீர். கவலை வறுமை துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிறீர். குடும்ப பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறீர். பலவிதமான வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறீரப்பா. குடிப்பழக்கத்தின் மக்களை விடுவிக்கிறீர். போதைப்பொருள் அடிமத்திலிருந்து விடுவிக்கிறீர். வேலையெல்லாம் திண்டாட்டிலிருந்து மக்கள் கேட்கும் பொழுது வேலையை கொடுக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இப்பொழுது வியாதியாக இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சக்கர வியாதி, மனவியாதி, இருதய வியாதி, நுரையீரல் வியாதி, ஆண்டவரே தூக்கமில்லாத இரவு, மனதில் குழப்பம், பிசாசுடைய போராட்டம், மந்திரம், ஆண்டவரே இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா. ஆண்டவரே, தேவைக்காக கடந்தொல்லையில் கண்ணீர் வெடிக்க மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் அற்புதத்தை பார்த்தவர்கள் சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தவறான உறவில் இருக்க பிள்ளைகளை ஆண்டவரே திருப்பி கொண்டு வாருங்கப்பா. வருங்காலத்தை குறித்த ஆண்டவரே ஒரு பயத்தை அவர்களுக்கு கொடுங்க. கான்சிக்வன்ஸ் நோ த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி சின். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணப்பா. மரண பாதையில் போய்கொண்டிருக்கும் மக்களை ஆண்டவரே கரத்தை பிடித்து திருப்பி கொண்டு வாரும். பெற்றோரை அழுகுரலை கேளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன்.